ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ரன் ஃபார் பிரெயின் ராட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பிரெயின் ராட் கேம் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எல்லா பிரெயின் ராட் கேம்லேயுமே நம்ம வந்து லைக்கு அப்புறம் வந்து ஜாயின் கம்யூனிட்டி கொடுத்துட்டு தாங்க போவோம். ஜாயின் கம்யூனிட்டி எப்படி கொடுக்கணும்னா, இந்த டெவலப்பரில் போயிட்டு இந்த இடத்துல வியூ கம்யூனிட்டின்னு எனக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜாயின் கம்யூனிட்டின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஜாயின் கம்யூனிட்டி ஆயிரும். ஸோ அவங்களோட குரூப்பில் சேர்ந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன் ப்ரோ நீ ஜாயின் கம்யூனிட்டி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமில் வந்து லைட்டாக ஒரு அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். ஸோ அதனால தாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஃபஸ்ட்டு டுட்டோரியல் தான் முடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம நடந்து போகணும் போல். இது வந்து உடையுது. ஆமாம் கைஸ், இங்கே ப்ரோ பின்னாடி உடஞ்சிட்டே வருது பாருங்கள். ஓகே சரி ஓகே. இங்கே எதுப்பா ஹையஸ்ட்டாக இருக்குது? 3 ரூபா, 7 ரூபா, 10 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது ப்ரோ. இந்த 10 ரூபாய்தையே நம்ம தூக்கிட்டு ஓடிடலாம். ஓகே, தூக்கியாச்சு. இப்போ நம்ம போகணும். அதான் மேட்ரு ஆஃப் த கண்டென்ட்டு. ஓகே, இது ஃபஸ்ட்டு டெய்லுன்றனால நார்மலாகவே நம்மளால் வந்துட முடியுது. ஸோ இந்த கேமில் வந்து நம்மளால் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த ஒரு பிரெயின் ராட் கேமுக்கெலாம் நான் லைக்கு ஜாயின் கம்யூனிட்டிலாம் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் இந்த ஒரு வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு குரூப்பில் ஒரு ஆளாக சேர்ந்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து நம்மகிட்ட கோல்டன் பம்பர் டீலோ அப்படின்ற ஒருத்தவனை போய்ட்டு ஃப்ளாட்டில் வைக்க சொன்னாங்க. வச்சாச்சு. இது அப்கிரேட் பண்ண முடியும் போல். ஃப்ரீயாகவே ஃபஸ்ட் அப்கிரேட் மட்டும், அடுத்து நாங்கள் காசு கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம அப்கிரேடும் பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ நம்ம காசுலாம் கிளைம் பண்ணக்கப்புறம் வந்து ஸ்பீடு ஷாப்புன்னு போயிட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இந்த டுட்டோரியலில் சொல்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 0, மற்றதுக்கெலாம் காசு கேட்குறாங்க. நம்ம டேரெக்டாக 10K போட்டுடலாம். 467 தான் தேவை. நம்மகிட்ட இப்போதைக்கு 352 இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, வந்துருச்சு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம டபேல்னு போட்டுட்டு ஒரு ஸ்பீடை 10 ரூபாய்க்கு ஒன்று போட்டுடலாம். போட்டாச்சு. வரலாறு. ஸோ ஓகே, இப்போ இன்னொரு இதெல்லாம் போட முடியாது. இப்போ நம்ம போய் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க ஓட்டுறான். அடுத்த டைல் போக முடியுதான்னு பார்ப்போமா? இது வந்து காமன் ஏரியா, அடுத்து வந்து அன்காமன் ஏரியான்னு நினைக்கிறேன். அதுக்கு போக முடியுமா? ப்ரோ விழுந்துட்டேன் ப்ரோ. இது ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸாக போயிட்டு இருந்துச்சு, விழுந்துட்டேன். பக்கத்து பேஸை பாருங்கயா, என்னென்னமோ வச்சுருக்கான். நம்ம இப்போ தான் இந்த கேம்குள்ளேயே வரன்றனால நம்மகிட்ட எதுவுமே இல்லை. ஸோ பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மகிட்டே அது மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ இப்போயாச்சும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே ஓடி அதை தாண்டுடாடே. ஃபஸ்ட்டு இதை தாண்டியாச்சு. செகண்ட் இது ப்ரோ க்ளோஸாக போகுது ப்ரோ. கொஞ்சம் கூட நிற்கவே கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாது. இங்கே பாருங்கள் எப்படி உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கேன்னு. அவோட எப்படி வந்தாச்சு. இங்கே எவ்வளோ கிட்ட இருக்குது? 37. சூப்பர், தூக்கிடலாம். என்னமோ மியூட்டேஷனில் வேறு இருக்குது. மெத்தெல்லாம் கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. மெத்தெல்லாம் கம்மி தான். ஸோ 15 எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. 35 ஒன்று தூக்கியாச்சு. அதுவும் ரூபி மியூட்டேஷனு. ஸோ ஓகே, இது மாதிரி நம்ம சைடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடிடலாம். கீழே மட்டும் விழுந்துடாதரா. ஐயோ, உழுகுறம் போகிற மாதிரியே போகிறானே. ஐயோ ப்ரோ, விழுந்துட்டேன் ப்ரோ. சரி விடுங்க. இப்போதைக்கு நம்மகிட்ட 1K இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு கேஹர் பில்லியனர் மாதிரி ஒரு கேஹர்னு நம்மளே சொல்லிக்கலாம். ஸோ இப்போ அப்கிரேட் 37 ஸ்பீடு இருக்குடா. இப்போயாச்சும் போடா. செகண்ட் இதுக்கு மட்டும் போயிட்டானாலே போதும் கைஸ். போயிரு. இப்போ கூட கொஞ்சம் நல்லா ஓடுற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஜம்ப் பண்ணாலே கீழே வந்துடும். ஆமாம், ஜம்ப் பண்ணால் இந்த முன்னாடி இருக்க பிளாட்டையும் அவங்க வந்து கெயின் பண்ணுறாங்க. நான் அது மிதிக்கலைனாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த ஒரு இதே மிதிக்கலையா. இப்போ நான் இது மாதிரி போயிட்டு வந்தால் கூட அது உடஞ்சிடுது. ஸோ அதனால் இந்த கேமில் வந்து நம்ம ஜம்பே அவ்வளோ பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, மெத்தடெலாம் இருக்குது. இங்கே என்னமோ ஒரு ஸ்பின் வீல் இருக்குது ப்ரோ. ஓப்பன். அடுத்து நான் ஜாயின் கம்யூனிட்டி பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு என்னடா எனக்கு அட்வான்டேஜ் தாங்கடா ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட்டை. ப்ரூ 10K கேஷ் வேறு லெவலு. ஸோ ஓகே, செல் ஐட்டம்ஸு. இது ஈவெண்ட் ரீபர்த் பண்ணணுமா? அடப்போங்கடா, அதெல்லாம் ரீபர்த் வேறு பண்ணணுமா கைஸ்? பண்ணி தான் ஆகணும். ஃப்ரீ ஓபி பிரெயின் ராட் கிளைம். இதை பார்த்தீங்களா, நம்ம வந்து ஜாயின் கம்யூனிட்டி பண்ணியிருக்கோம். சாரி இது வந்து டிஸ்கார்ட்லேயும் நம்ம ஜாயின் பண்ணணும் ப்ரோ. 12Kக்கு ஒரு பிரெயின் ராட்டு மிஸ் பண்ணிட்டோம். சரி விடுங்க, டிஸ்கார்ட்லாம் அதுக்குன்னு போயிட்டு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்க முடியாது.
ஃப்ரீ ஓபி பிரெயின் ரன் ப்ரோ. இதுதான் ப்ரோ நமக்கு ஜாயின் த குரூப்பு ப்ளஸ் லைக் த குரூப்பு. இந்த 130 ரூபாய்க்கு ஒரு பிரெயின் ரன் தந்துடுறாங்க. 10 ரூபான்னு வச்சுருந்த என்னோடய பிரெயின் ராட் வந்து இப்போதைக்கு 130 எப்பிக்காக மாற்றிருக்காங்க. ஸோ ஓகே ப்ரோ. இது யார் ப்ரோ? இது வேறதவனோட பேசா? சாரி சார் ப்ரோ. ப்ரோ 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 தா ப்ரோ 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 என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்களா? இது நான் இங்கே தான் போயிட்டு வைக்கணும்னு அப்படியே இதை தொட்டு விட்டா அவனுக்கு கிஃப்ட் ஆயிருச்சியா? கிடச்ச ஒன்றையும் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. சரி விடுங்க, உழைச்சி போடா டே. நம்ம பேஸ் இங்கே இருக்குது சைடில், அதை மறந்துட்டு நான் பாட்டு போயிட்டேன். சரி நம்ம கொஞ்சம் கேஷ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறலாம் கைஸ். கலெக்ட் பண்ணிட்டு இப்போயாச்சும் அந்த செய்யறதுக்கு அசால்ட்டாக போக முடியுதான்னு பார்ப்போம். ஸோ ஓகே அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ நல்லாவே ஸ்பீடாக வர்றான். ஃபஸ்ட் இதில் வந்து பயங்கரமாக இருந்தாச்சு. செகண்ட் இதில் ஆனாலும் அப்படி தாங்க கைஸ் போயிட்டுருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே கரெக்டாக தான் கைஸ் போகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்தாச்சு அசால்ட்டாகவே. தேர்ட் இதுக்கு ட்ரை பண்ணுவோமா? இல்லை ப்ரோ வேணாம் 80 ஒன்று இருக்கான், இவனை தூக்கிட்டு போயிடலாம். மற்ற எல்லாமே கம்மியாக தான் கைஸ் இருக்கும். ஸோ அதே வந்த மாதிரியே அப்படியே நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு டபிள்யூ மட்டும் அழுத்தினாலே போதும். ஸோ பிசி வைஸ் சொல்கிறேன் ப்ரோ. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இதெல்லாம் ஈஸி சார், நம்ம ஜம்ப் பண்ணிட்டே ஓடலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம போயிட்டு நம்ம பிளேஸில் வைக்கணும் ஓகேங்களா? ஆனால் இந்த 150 ரூபா பயங்கரம் ஃப்ரீயாக ஒரு அப்கிரேட் இருக்குது, இதையும் பண்ணி விட்ருலாம். 104 இப்போ. ஸோ ஓகே மாற்றி கிளைம் பண்ணால் ஒரு 2K வந்துருச்சு கைஸ். ஸோ இதை போய்ட்டு ஒரே ஒரு அப்கிரேட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் இதுக்கு போக முடியுதான்னு தான் கைஸ் ட்ரை பண்ண போகிறோம். செகண்ட் இதுக்கே கொஞ்சம் இப்படி தான் ஆகுது, இருந்தாலும் தேர்ட் இதுக்கு போக முடியுதான்னு பார்ப்போமா? ப்ரோ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்களா? 60 ஒன்று தூக்கிட்டு போகிறான். 37 இருக்கட்டும், நம்ம தேர்ட் இதுக்கு போகலாம். ப்ரோ போகிறேன் ப்ரோ. அற்புதம், வேற லெவல். நம்ம தேர்டுக்கே வந்தாச்சு, சூப்பரு. 70 ஒன்று இருக்குது, இப்போதைக்கு தூக்கி கையில் வச்சுக்கிடலாம். மற்ற ஏதாச்சும் ஹையஸ்ட்டாக பார்த்தோன்னா அதை தூக்கிடலாம். 70 60 தான் ப்ரோ ஸ்பான் ஆகுது. சரி ஓகே நம்ம 70 தூக்கிட்டு ஓடிடலாம். இதே மாதிரி இப்படியே கிராஸாகவே ஓடிடுறா கைப்புள்ள. ப்ரோ வேறு லெவலு 70 ப்ரோ. இவனே 37 ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே இது இப்போ ஈஸி நம்பர்னு நினைக்கிறேன், ஏன்னா அடுத்ததே நம்ம தாண்டியாச்சு. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் நம்ம தாண்டிடுவோம். ஸோ ஓகே ஜம்பை போடுறா. ஓகே இது வந்து காமன் ஏரியா, இதில் நம்ம ஃபுல் ஜம்ப்பு பண்ணிட்டே போகலாம். ஸோ ஓகே கைஸ் குடுன்னு ஓடி போயிட்டு நம்மளோட பிரெயின் ராட் வச்சிடலாம். ஃபஸ்ட் அப்கிரேடை ஃப்ரீயாக போட்டாச்சு. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம கேஷ் வந்து கொஞ்சம் கிளைம் பண்ணிவிட்டு 9K இருக்கா, சூப்பரு. ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அப்கிரேட் மட்டும் பண்ணிவிட்டு போயிடலாம். அடுத்ததுக்கு என்னடா 31K 5K கேட்குறீங்க? அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இருக்காதே, 5K தான் இருக்குது. இதுக்கு வேணால் ஒரே ஒரு அப்கிரேட் வேணால் பண்ணிட்டு போகிறேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து போனதையும் தாண்டி நம்ம போக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இதில் இப்போ ஈஸி, ஃபஸ்ட்டு தாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நான் ஜம்ப் பண்ணியே போயிட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ ஓகே இதுக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாது, இந்த இதிலலாம் டப்புன்னு விழுந்துருவோம். ஸோ இதையும் நம்ம தாண்டியாச்சு, அதுக்கு அடுத்ததையும் தாண்டியாச்சு. சாரி ப்ரோ 80 ஒன்று பார்த்துட்டேன், கோல்டன் ரஷ். ப்ரோ இருங்க நம்ம போகலாம். ப்ரோ போகிறேன் ப்ரோ, வேறு லெவலில் அற்புதம், சூப்பர். இப்போதைக்கு நம்மளால் எந்த ஏரியா வரைக்கும் வந்திருக்க முடியுது? எப்பிக் ஏரியா வரைக்கும் வந்துட்டேன் ப்ரோ. 195 இவன் எவ்வளோடா ப்ரோ? 340 அற்புதம். இவனோட ஏதாச்சும் ஹையஸ்டா? இது எவ்வளோ? 350 370. இவனை தூக்கு கைஸ், வேறு லெவலு. 370 ஒன்று தூக்கியிருக்கேன். இவன் எவ்வளோ? 255. ஸோ ஓகே இவன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போயிடலாம் கைஸ். போயிட்டு இதை வந்து நம்ம பேஸில் வச்சுட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் ஹை காஸ்ட்டு உள்ளதெல்லாம் எடுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் கம்மியாக தாங்க கைஸ் இருக்கும்னு. ஸோ நம்ம அப்படி பார்க்காம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இனிமேல் நம்ம எடுத்தாலே ஒரு 300 சம்திங் அது மாதிரி தான் கைஸ் எடுக்கிறோம். ஸோ ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் அசால்ட் மேட்ரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தியாடா நான் என்ன பிரெயின் ராட் வச்சுருக்கேன்னு 300 ஒருத்தவனை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே இப்போ இங்கே என்னமோ ஒரு ஐகான் காட்டுறாங்க, ரோபாக்ஸ் ஆட போங்கடா. ஸோ ஓகே இங்கேருந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். கொஞ்ச நேரம் மட்டும் நான் ஏஎஃப்கே பண்ணி பார்த்தீங்களா 56K சேர்த்துனேன். ஸோ இந்த ஒரு 56K வச்சு நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியுமா? அட போங்கடா டே.
சரி பரவாயில்ல கைஸ். இப்போ நம்ம போனையும் தாண்டி போக முடியுதான்னு ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த கேமை அதை மட்டும் தாண்டிட்டோம்னாலே எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அடுத்ததுக்கே போக முடியுது. ஸோ அது மாதிரியே நம்ம போயிடலாம் கைஸ். ஓகேங்களா, இந்த கேமை நம்ம கண்டிப்பாக முடிக்கிறோன்னா எப்படி ப்ரோ நீ முடிப்ப? எல்லா பிரெயின் ராட்டையுமே எடுப்பியா? அப்படிலாம் இல்லை கைஸ். நம்ம வந்து லாஸ்ட் டியர் வரைக்கும் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஓபியான பிரெயின் ராட்டை வந்து தூக்கிட்டு வரணும். ஸோ அதான் நம்மளோட சேலஞ்ச். ஸோ ஓகே, இது வரைக்கும் நான் வந்திருக்கேன். ஐயோ ப்ரோ, இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. நான் மட்டும் தெரியாமல் வந்துட்டேன். விடுங்க ப்ரோ, வந்துட்டே சூப்பரு, அல்டிமேட்டு, வேறு லெவலு. இது வரைக்கும் நான் ஒரு கேலையை ஒருத்தவனையுமே பார்க்கலையா? எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு கேலை 750 ஒருத்தர் இருக்கான். அடுத்ததும் போக ட்ரை பண்ணலாம், சும்மா ட்ரை பண்ணலாம் கைஸ். நம்ம தான் ப்ரோ போகிறான் ப்ரோ. இல்லை ப்ரோ வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து திரும்பி இப்போ நான் போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு பிரெயின் ராட்டை தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்பீடாக ஓடுடாடே ரீபர்த்துன்ற ஆப்ஷன்லாம் இருக்குது ப்ரோ. ஐயோ, அதை வேற பண்ணணுமா? இருங்க, நான் ரீபர்த்துன்றதை பார்க்குறேன். ஓ, நம்மளோட கேஷ்லாம் மல்டிப்ளை ஆகும் ரீபர்த்து பண்ணால். ஆனால் நம்மளோட ஸ்பீடு வந்து ஃபுல்லாக குறைச்சி விட்ரும். ஸோ இது நமக்கு தேவையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைதாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 ரீபர்த்தாச்சும் நம்ம பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நமக்கு வந்து சேலஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஓகேங்களா, இப்போ நான் போயிட்டு அவுட் ஆகிட்டு சாரி ஒரு பிரெயின் ராட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ரீபர்த்தை ப்ரெஸ் பண்ணிடலாங்க. ஸோ ஓகே, அப்படியே பேசிகிட்டே எப்படியோ வந்தாச்சு இந்த இடத்துக்கு. 440 750 தூக்கு, இவனை தூக்கு. அப்புறம் லெஜெண்ட்ரியில் இவன் இருக்கான். இது லெஜெண்ட்ரி ஏரியா தானோ? சாரி. ஸோ ஓகே, நான் 750 தான் ப்ரோ இங்கே இருக்கிறதுலே நான் ஹையஸ்ட்டாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். 1Kல எவனாச்சும் இருக்கானான்னு பார்த்தா 1Kல எவனுமே இல்லை. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஓரத்தில் ஒன்றா நம்ம ஈஸியாக ஓடிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்களா நான் அவுட் ஆகிட்டேன். அட போங்க, சரி விடுங்க, இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்போ நம்ம வந்து ஒரு ரீவர்த்தை ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து கேஷில் அப்படியே மல்டிப்ளேவாக கொடுப்பாங்க எல்லாருமே. ஸோ அதனால் நமக்கு காசு இன்னமும் கொஞ்சம் அதிகமாகும். மில்லியன் நான் இன்னும் கேலையே பார்க்கல. மித்திக்கல்ல ரூபியில் மில்லியனில் தூக்கிட்டு வந்திருக்கோம் ஒருத்தவன். 1 பில்லியன் கேட்குறேன் கைஸ், அப்கிரேட் பண்ணாத. ஸோ ஓகே, நம்மளால் இப்போதைக்கு என்ன முடியும் அதை தான் பார்க்கணும். ஸோ ஓகே, ரீபர்த்து அடுத்த ரீபர்த்து நம்மளால் பண்ண முடியுமா? சரி ஓகே, பண்ணிடலாம் ப்ரோ. நம்ம பேஸ்கிட்ட போயிட்டு பண்ணிடலாம். ஏன்னா அப்படியே இல்லைன்னா ஸ்லோவாக இவ்வளோ தூரம் நடப்பான். ஸோ அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கணும்ல, அதனால தான். ஸோ ஓகே, இப்போ இன்னொரு ரீபர்த்து பண்ண முடியுமா? ஓ சாரி, நான் போய்ட்டு வாங்கணுமோ? ஓ மை காட். ஓகே, போயாச்சு கைஸ். ஸ்பீடில் இதெல்லாம் பண்ணிவிட்டு இது 10 மாடா உங்களுக்கு கைஸ்? இன்னும் ஒரு 4 ஸ்பீடு வேணுமா? இதை பண்ணிட்டேன்னா நான் அப்படியே கொஞ்சம் கேஷ் மல்டிப்ளேயர் நல்லா ஆகுன்றனால நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 10 ரீபர்த் மட்டும் பண்ணலாம், அதுக்கு மேலே கூட வேணாம் கைஸ். ஸோ ஓகே, ரீபர்த்து ஐயோ இன்னும் 3 தேவையோ? சாரி கைஸ், 3 கேட்குறாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வந்தால் தாங்க சீக்கிரம் செமையாக ரீபர்த்தை டப்புன்னு பண்ண முடியும். ப்ரோ கேரி இருக்குதுங்க 50K. கேரி மாதிரி பண்ணலாமா? ஆனால் அதுக்கு 50K தேவை. சரி விடுங்க, நம்ம ஃபஸ்ட்டு ரீபர்த்தே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிரெயின் ராட்டை மட்டும் போயிட்டு தூக்கிட்டு வந்துடலாங்க. ஸோ ஒரு ஓபியான பிரெயின் ராட்டா. ஸோ ரீபர்த்து பண்ணால் இருக்குன்னு பார்ப்போங்க. 60 ஸ்பீடு கேட்குறாங்க. எது இது? செகண்ட் ரீபர்த்தா தேர்ட் ரீபர்த்தா? தரலையே. சரி ஓகே, கீப் இது ரோபாக்ஸ் ப்ரோ, விடுங்க. கீப் கரண்ட்டு ஸ்பீடுன்னு ஸ்கிப்பு ரீபர்த்துன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி, அதாவது ஸ்பீடு நம்மகிட்ட போகாத மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரோபாக்ஸ் கட்டணும். ஸோ அதெல்லாம் முடியாது, விடுங்க. ரீபர்த்து ரிசிப்ட்ஸு ஸ்பீடு ஓகே. ஸோ அப்படியே திரும்பி பேசிட்டு வந்தாச்சு ப்ரோ. 1K சூப்பர், தூக்கு ப்ரோ. 1Kல ஒருத்தனை பார்த்து தூக்கியிருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரோ. ஐயோ தூக்க முடியாது. ஐயோ இருறா, வரேன்டா. கேரி மாதிரி இப்போ தாங்க பண்ணியிருக்கணும்னு தோணுது. அப்படியே கண்டுக்கிறாமல் ஓடு. 1K தான் ப்ரோ. அவனுக்கு செகண்டு மட்டும் முடிஞ்சிடவே கூடாது. டப்புன்னு போகிறோம், டப்புன்னு போகிறோன்ற மாதிரி தாங்க கைஸ். ஸோ ஓகே, ஓடு. நல்ல வேலை ரீபர்த்து பண்ணாமல் வந்தேன். இனிமேல் ஈஸியாக போயிடலாம் கைஸ். ஸோ ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ். இனிமேல் ஈஸி. இங்கெல்லாம் நம்ம வந்து ருப்பீஸில் தான் இருக்குது. அங்கே கேலே ஒருத்தவனை தூக்கிட்டு வந்தாச்சு. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், கேனா 1000 ரூபா. ஸோ 1Kனா 1000 ரூபா. ஓகேங்களா?
இப்போ வந்து நம்ம எப்படியோ வந்தாச்சு கைஸ். 4.5 மில்லியன். ஓ குஸ்ட்டு அது வேறு என்னமோ ரோபக்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்தாச்சு ப்ரோ. டப்புன்னு வைக்கிறவனை ஒரே ஒரு 30 தான். இப்போ நான் அப்கிரேடு பண்ணி விட்றலாம். ஸோ ஓகேங்களா, இப்போ நம்மளால் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணலாம். 1 2 3 4 5. ஸோ ஓகே கைஸ், 20K சூப்பர் அல்டிமேட் வேறு லெவலு. இவங்க எல்லாருமே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு 20K பண்ணுவாங்க. இவன் ஒரு சைடில் 1K 20K பண்ணிடுறான்ற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மகிட்ட இவ்வளோ வந்ததே ஓகே. டக்குன்னு போடாடே டக்குன்னு போடாடே ப்ரோ. நம்ம கேரி மாதிரி பண்ணணுங்கள. சரி கைஸ், ஒரே ஒரு கேரி மாதிரி மட்டும் பண்ணிடலாம். 50K தானே, இந்த அப்படி 52K வந்துடுச்சு. ஒரே ஒரு கேரி மாதிரி பண்ணியாச்சு. அடுத்ததுக்கு 1 மில்லியன் அடப்போங்கடா. இது ஃபஸ்ட்டு ஒரு டைல் கூட உடையாமே நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் இது மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஓகே, கொஞ்சம் ஜம்ப் பண்ணியே போகலாம். சும்மா தான் திமுரு பிடிச்சவன், திமுருக்கெல்லாம் பிடிச்சவன். ஸோ ஓகே கைஸ், ஓடு. ஏன் ஓடிட்டுருக்கேன்னா இந்த 1K பிரெயின் ராட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றனால தான். அது மண்டை மேலேருந்து ஒரு செகண்ட் ஓடும். ஸோ அந்த செகண்டுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் போய்ட்டு எடுத்துறோம் கைஸ். இப்போ இவன் மண்டை மேலே ஓடுது பார்த்தீங்களா 30 செகண்டுன்னு, அது மாதிரி அவன் மண்டை மேலே ஓடும். ஸோ ஓகே, ஐயோ டக்குன்னு உடையிறானே. டக்குன்னு போடா ஜம்ப்பு வரல. எங்கடாவே ப்ரோ போயிருச்சு ப்ரோ. சோ விடுங்க, அடுத்தது போகலாம். ப்ரோ அடுத்தது போயிட்டுருக்கேயா வேறு லெவலு. இங்கே பாருங்க, நான் போயிட்டுருக்கேன் தனி மாதிரி எப்படியோ வந்துட்டேன்டா. ஹீரோ 2K 3.5K 3K. இவன் தான் ப்ரோ 5K. நீ யாரு 5K 1Kல தூக்கிட்டு இருந்தேன். என்னைய இப்படி தூக்க வச்சுடாங்க வேறு லெவலு. 5Kல ஒருத்தர் இருக்கான். 3Kல எவனாச்சும் இருக்கீங்களாடா? 3K இங்கே ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. 3.75K. இவன் தான் ப்ரோ. இதுக்கு மேலே நம்மளால் கண்டிப்பாக முடியாது. இங்கே பாருங்கள் எப்படி உடையுதுன்னு. ஸோ வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நம்ம இதை வச்சுட்டு அமைதியாக அப்படியே போயிடுறேன். இது மட்டும் நான் போயிட்டனாலே எனக்கு போதும் கைஸ். அந்த 1K பிரெயின் ராட்டை விடுவீங்க செம்மையாக தருவாங்க. நான் ரீபர்த் வேறு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காசும் மல்டிப்ளை ஆகும். ஸோ இதையும் தாண்டிட்டேனாலே ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு போயிடலாம். தாண்டிடுறா சோளமுத்தா கைப்புள்ளாய் வேறு லெவலு ப்ரோ. சூப்பர். இப்போ நம்ம வந்து என்ன பிரெயின் ராட்டை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோன்னு தெரியுமா? முதல்லலாம் 300 வச்சுட்டு நம்ம ஒரு தொண்டை சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ 5K 3.75K. இந்த கேரி மாதிரி பண்ணது சரியான யூஸ் ப்ரோ, அல்டிமேட்டான யூஸு. ஸோ அது மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த 3.75K கிடச்சிருக்காது. 5K மட்டும்தான் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். ஸோ ஓகே, இதில் அப்படியே சும்மா நம்ம புகுந்து விளாடுறதுல மாதிரி தாங்க கைஸ் போகலாம். இவங்கள ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறா 1K கூட பயங்கரமாக தருவாங்க கைஸ். ஸோ ஓகே, இன்னும் சற்று நிமிடங்கள் கழித்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அஸ் அ மில்லியனராக. ஸோ ஓகேங்களா ப்ரோ, எத்தர்னல் வந்து ஏதோ ஒரு டியர் போல், அது வந்து இன்னும் 3 நிமிஷம் கிட்டத்தட்ட 4 நிமிஷத்தில் வந்துடும். காஸ்மிக்கும் அதே மாதிரி தான், ஒரு ஈவெண்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம டக்குன்னு ரெடி ஆகிட்டு அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு தெரில. ஸோ இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டுக்காச்சும் ப்ரிப்பேர் ஆகணும் ப்ரோ. ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம பயங்கரமாக தூக்க போகிறோம். ஸோ ஓகே, அஸ் அ மில்லியனராக நம்ம வந்து ஆயாச்சு. ஸோ 190க்கு ஒரு 10 அப்கிரேடை போட்டாச்சு கைஸ். கேரி ப்ரோ ரீபர்த்லாம் என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுடா போடா. ஏன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்பீடை வச்சுருக்கேன், அதிகமாகவே பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இப்போ ஒரே ஒரு தட்டி மட்டும் நான் போயிட்டு ஒரு பிரெயின் ராட் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீபர்த்தை பண்ணலாம். ஸோ ஓகே, ஓடு நல்லா ஓடு. ஓகே கைஸ், ஸோ இப்படியே ரேர் ஏரியாவுக்கு வந்தாச்சு. அடுத்து வந்து எபிக் ஏரியாவையும் வந்தாச்சு. அடுத்து வந்து லெஜெண்ட்ரி ஏரியா. இந்த லெஜெண்ட்ரி ஏரியாவையும் நம்ம குடு படுன்ற நடுவில்ன்ற மாதிரி தான் ஓடி எப்படியோ லெஜெண்ட்ரி ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்ததையும் நம்ம தாண்டி எப்படியாச்சும் போயிட்டுருக்கோம். இது வந்து என்ன ஏரியா? மித்திக் ஏரியாவா தெரிலையே. மித்திக் ஏரியா தான் ப்ரோ. 6.25K தூக்கு 2K 3K எங்கே இருக்குது? நானும் அடிச்சு விட்றேன். ஓகே ப்ரோ, அடுத்தது போகலாமா? வேஸ்ட்டு 6.25K கையில் வச்சுருக்கும் போது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ ஓகேங்களா, 2.5K தான் ப்ரோ ஹையஸ்ட்டாக இருக்குது. நான் வெயிட் பண்ணவா? வேணாம் போயிடலாம். ஓகே, தூக்கு ஓடு. இனிமேல் இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்படியே வந்துடலாம் ப்ரோ. இந்த ஒரு லெஜெண்ட்ரி ஏரியா மிதிக் ஏரியாக்கெலாம்
ஸோ அதுக்கு அடுத்ததுக்கு தான் நம்ம போகணும், அதான் டாஸ்க்கே. இப்போ நம்ம போயிட்டு ஒரு ரீபர்த்தை வேறு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் எத்தனை இது ஜம்ப்பு ப்ரெஸ்ஸாக அதிகமாகவே பண்ணியிருக்கேன்னா 14 ஜம்ப்பு அதிகமாகவே பண்ணி தொலைஞ்சிட்டேன். விடுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, தெரியாமல் பண்ணிவிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாக உடையுது ப்ரோ, ஏன்னா நான் ஜம்ப் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். இதிலலாம் பறந்து கூட போகலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மளோட பேஸில் பார்த்திங்களா, நம்ம பேஸில் என்னென்னமோ ஒருத்தங்களாம் இருக்காங்க. ஸோ ஓகே, இவங்க கொஞ்சம் பயங்கரமாக காசு ப்ரோ 1 மில்லியன் எவனோ ஒருத்தன் தந்தான் ப்ரோ. ஓகே ஓகே, அது கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் போயிட்டு இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக அது நான் பண்ணாமல் இருந்துகிட்டு இருக்கேன். பண்ணியாச்சு. முக்கியமாக நான் இந்த 8K தான் ப்ரோ அப்கிரேட் பண்ணலான் இருக்கேன். ஆனால் அப்கிரேட் பண்ணாமல் நான் ரீபர்த் அங்கேஸ் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காசு நம்மகிட்ட 3 மில்லியன் இருக்குது. ஸோ ரீபர்த் இப்போ வந்து நம்ம கடை குடு நடுவில்ன்ற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, எவ்வளோ ப்ரோ ரீபர்த்துக்கு தேவை? ஒரு 7 தாட்டி ப்ரெஸ் பண்ணால் போதும். 1 2 3 4 5 6 6லாம் பண்ண முடியாதா? ஓ, ரீபர்த் வந்துருச்சு ப்ரோ, சூப்பரு. ஸோ இப்போ நம்ம பேஸ்ட்டை போயிட்டு காசை கலெக்ட் பண்ணிக்கிறலாம். யாராச்சும் 1 மில்லியன் தாங்கடா, தர மாட்டிங்களா? சரி ஓகே, இந்த இதெல்லாம் ஆட்டோ கலெக்ட் இது ரோபக்ஸா? சாரிப்பா, பேஸ் அப்கிரேட் ஒன்று பண்ணி விட்றலாம். 5 மில்லியனு விடுங்க 5 மில்லியனுக்குலாம் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரை கட்டியாச்சியா வேறு லெவலு. 3 மாடி தாங்க இந்த ஒரு கேமில் ப்ரோ. இன்னும் 24 செகண்ட் தான். டக்குன்னு ரீபர்த்தை பண்ணுடாடே, ரீபர்த்து பண்ணு. முடியாதா? எங்கே முடியாதுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு ஸ்பீடாச்சும் அப்கிரேட் பண்ணணும் ப்ரோ. ஸ்பீடப் பண்ணு. ஓகே, அடுத்தது எவ்வளோ? 5 மில்லியனா? 1 மில்லியன் தானே, பண்ணிக்கோ. ஓகே, கேரி மாதிரியே சொன்னேன் கைஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா காசு தாங்கடா, காசு தாடா டே, காசு தாடா ப்ரோ. நியர் நைட்டு என்னென்னமோ ஆயிடுச்சு ப்ரோ. ஆயிட்டான் என்னென்னமோ ஆயிடுச்சு. 13 ரூபாயா டே, போடா பிக்கப்பு. எதுக்கு இவங்கெல்லாம் வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில. இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கணும் கைஸ். ஸோ அதனால தான் இடமே இல்லாமல் போயிடுச்சு. இவன் எவ்வளோ ப்ரோ? என்ன ப்ரோ ருப்பீஸில் தந்துக்கிட்டு இருக்காங்க? நான் இங்கே கேலே ஒருத்தவனை தூக்கிட்டு வந்துட்டேன்டா. இங்கே ஃபுல்லாகவே கே தான் என் பிரெயின் ராட் ஃபுல்லாமே. ஸோ ருப்பீஸ்லலாம் இனிமேல் இருக்கவே கூடாது. ஸோ அதனால் நம்ம போய்ட்டு இங்கெல்லாம் செல் பண்ணிடலாம். செல் யோர் இன்வென்ட்ரி கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பீடை குடு நடுவில்ன்ற மாதிரி பண்ணியாச்சு கைஸ். சூப்பர். இன்னும் கொஞ்சம் மட்டும் காசு கலெக்ட் பண்ணிட்டு இன்னமும் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணிட்டு அடுத்து எங்கிட்டாச்சும் போக முடியுதான்னு பார்ப்போம். 10 மில்லியனா? அதெல்லாம் முடியாது. ஓகே, இப்போ நம்ம இந்த 1.9 ஓகே கைஸ் போகலாம். இப்போ நம்ம போயிட்டு ஒரு கொடூரமான பயங்கரமான ஒரு 10K பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வர முடியுதான்னு பார்ப்போமா கைஸ். ஒரு 10K பிரெயின் ராட்டு. ஸோ நான் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டுங்க. ஸோ ஆனால் 10K கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். ஒரு 20K வச்சுக்கலாம். ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒழுங்கு முறை எதாவது லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கயாயோ. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து மித்திக் ஏரியாவுக்கு வரப்போகிறோமா? சாரி, லெஜெண்ட்ரியா இது. இங்கெல்லாம் 1K, இங்கே 1K தராங்களா? அப்போ மித்திக்லலாம் நீங்கள் அதிகமாக தானே தரணும். இங்கே 2K. சரி ஓகே, இட்ஸ் ஓகே. அடுத்ததுக்கு போகலாமா? இட்ஸ் ஓகே ப்ரோ. நான் எங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. 37K 36K அது மாதிரி தாங்க ஈஸியாக இருக்குது. 12K 15K ப்ரோ. ஏதோ ஒரு லக்கி பிளாக் இருக்குது, சீக்ரெட் லக்கி பிளாக்குன்னு. ஸோ இவனை தூக்கிக்கலாம். 20K. கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? அடுத்தது போகலாமா? தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிறது 1000 வாழா அப்படின்ற மாதிரி அவெல்லாம் கீழே விழுகிறான். அதுக்கெலாம் வாய்ப்பில்லை போல். 20K 12K நாடா கம்மியாக தரீங்க. இன்னும் என்னால் ஒருத்தனை தூக்க முடியும் கைஸ். அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எத்தனை 15K 10K ஒரே டைமில் ஸ்பான் ஆச்சுன்னு. 20K டே, ஏதாச்சும் நல்லதா தாடா. இது எவ்வளோ 20K டே? ஒரு 30K அந்த மாதிரி தாடா கைஸ். நான் 20Kக்கான நான் எடுத்துட்டேன், ஏன்னா என் கையிலே இருக்குது. ஸோ ஓகே, 20Kவே எடுத்துகிட்டு போயிடலாம். வேறு ஏதாச்சும் நல்லதாக இப்போ ஸ்பான் ஆகுதா? 12K 6 7 இருக்குது. ஸோ ஓகே கைஸ், 20K ஒரு சீக்ரெட் லக்கி பிளாக்கு தூக்கியிருக்கேன். 22K ட்ராப்பு. ஐயோ, மொத்தமாக போதே. மொத்தமாலாம் இப்படி நீ போகக்கூடாதுரா. நான் எல்லாத்தையுமே தூக்கிட்டியா? ஐயோ ப்ரோ, சீக்ரெட் லக்கி பிளாக்கு மிஸ் பண்ணியிருப்பேன். 37Kவையும் மிஸ் பண்ணியிருப்பேன். 22K அவனை தூக்கிடுவோமா? இல்லை வேறு எவனாச்சும் இருக்கானா?
15 செகண்டுக்குள்ளே பார்க்கணும். 20K 12K. ஓகே கைஸ், 25Kவே தூக்கிடலாம். 22Kவா, சாரி 30K வேறு லெவலு. இதுக்காக தான் வெயிட் பண்ணேன் நான். ஸோ ஓகே, அதே மாதிரியே வந்த மாதிரியே தயவு செஞ்சு போயிடுறாடே. போயிரு உன்னால் முடியாது என்ற ஊரே சொல்லும் நம்பு. போயிரு. வேற லெவலு ப்ரோ. நான் 20Kல தான் தூக்கணும்னு ஃபஸ்ட் ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 10K, அடுத்ததாக 20Kன்னே மாற்றினேன். இப்போ 30K மற்றும் ஒரு சீக்ரெட் லக்கி பிளாக். அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ ஓகே, இப்போ நம்ம பொறுமையாகவே போகலாம் ப்ரோ. இதுக்கு ப்ரோ ஜம்ப்லாம் பண்ணிட்டீங்க பாருங்கள். இவனே சரசரன்னு உடையிறான். ஆனால் இங்கே நம்ம பறக்கலாம். ஸோ ஓகேங்களா, வேற லெவலு. ஏய், யூ கேனாட் பே சீக்ரெட் லக்கி பிளாக் ப்ரோ. இது ஓப்பன் தான் பண்ணணுமா? ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன கிடைக்குதா ப்ரோ? இவன் 20Kன்னு நினைக்கிறேன். ஆமாம் 20K. அதுக்கு அந்த 20Kவே தூக்கிட்டு வந்துருக்கலாம். விடுங்க, பரவாயில்ல. லக்கில் நமக்கு வேறு ஏதாச்சும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அல்லவா? ஸோ ஓகேங்களா, இப்போ 10 மில்லியனுக்கு இன்னொரு கேரி மாதிரியே போட்டுடலாம். ஸோ அடுத்து 100 மில்லியனு, அதுக்கெலாம் போக முடியாது. இந்த 37K தான் ப்ரோ. நான் இப்போ அப்கிரேட் செக்ஷனில் இறங்க போகிறேன். 37K ஃப்ரீ. ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணிடலாம். இது ஒரு ஃப்ரீ, இங்கே ஒரு ஃப்ரீ. ஸோ ஃபுல்லாகவே போடுறா நீ போடாதவங்க அப்படின்ற மாதிரி தாங்க நான் போட போகிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பெரிய சென்டிவன் எவ்வளோ கொடுக்குறான்னா 1 மில்லியன் ப்ரோ, கிட்டத்தட்ட 1 மில்லியன். ஓகேங்களா, இப்போ 80 ஸ்பீடு நமக்கு தேவை. நான் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல. ரீபர்த்தையும் பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி ரீபர்த்து டன் அப்படின்றாங்க. அடுத்த ரீபர்த்துக்கு எவ்வளோ? 90யா 81? அதுக்கெல்லாமா விட்டதுலேயே பிடிச்சாச்சு. ஸோ ஓகே, 90க்கு ஒரே ஒரு 10 இதை மட்டும் போட்டேனாலே போதும் கைஸ். போடுறா 10ஆதா? ஐயோ, காசு என்ன 22 மில்லியன்னு கேட்குறாங்க. வந்துருச்சு. இருந்தாலும் அடுத்த ரீபர்த்துக்கு காசை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இன்னொரு ரீபர்த்தை ப்ரெஸ் பண்ணு. எத்தனை ரீபர்த் பண்ணியிருக்கோம்லாம் தெரில. நம்ம பாட்டு பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். இருக்கிறதுக்கு பண்ணுறா நீ பாட்டு அப்படின்ற மாதிரி தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரீபர்த்து ப்ரோ 100 கேட்குறாங்க. 88 தான் இருக்கா? ஐயோ. ஸோ ஓகே, இருங்க வந்துடுறேன். 100 உங்களுக்கு வேணும்? 100 தானே வேணும் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் தேவை ப்ரோ, தேவை. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து போனதையும் தாண்டி போக ட்ரை பண்ணலாமா, இல்லை ரீபர்த் பண்ணலாமா? இருங்க பார்ப்போம்மா. தெரிஞ்சு போனதையும் தாண்டியே ட்ரை பண்ணலாம் ப்ரோ. இன்னும் 5 தேவை. அது காசுலாம் அவங்க கிரைண்ட் பண்ணிட்டோம். நான் இப்போதைக்கு தாண்டி போகிறேன். 95 அப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஸோ நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. நான் இப்போ திரும்பி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. 400K, 550K செலஸ்ட்ரலு, 550K, 500K, 675K, 825K. அவ்வளோதான் நம்மளால் தூக்க முடியும் ப்ரோ. 800ல் இன்னொரு தேஸ் பண்ண இருக்காருங்க. டக்குனு வைங்களாம் தூக்குடா. வேணா எவ்வளோவே? 825 ஓகே வச்சுக்கோலாம். 50K ஓகே. இங்கே 550K ப்ரோ. ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ என்கிட்ட இருக்க 550K, 800K, 825K, 850. இங்கே 675Kலே ஒருத்தர் இருக்கான். ஸோ இவனை தூக்கிடலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுக்கிறாமல் தூக்கணுன்னாலே கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா, இப்போ எவனை மிஸ் பண்ணியிருக்கேன்? இன்னொருத்தவனை, அந்த இவனை தூக்கிடலாம். ஓடின்னு. ஓகே ப்ரோ, வரல. 650, 400. ஓகே போகலாமா? ஓகே 800 எல்லாமே கரெக்டாக பக்கா தாங்க. பக்கா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் போகணும். அதான் மேட்ரு ஆஃப் த கண்டென்ட் ஆஃப் த மேட்ரு. 90K இப்படியே நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எதையாச்சும் ஒன்று விட போகிறேன் பாருங்கள். செகண்ட்லேயே ஒன்றை விட்டுட்டேன். ஒன்று மறைஞ்சிருச்சு பாருங்கள்.
ஓகே இப்போதைக்கு கரெக்டாக 4 இருக்குது. வாயை மூடிட்டு போயிடலாம். நான் இருக்கிறதை இழக்க விரும்பவில்லை. ஸோ ஓகேங்களா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. நடுவில் ஏதாச்சும் ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா இது மாதிரி நம்மளால் ஜம்ப் பண்ணி அசால்ட்டாக போக முடியுது கைஸ். 2K 1K 20K ஃபஸ்ட்டு 330 ரூபாய்க்கு ஒருத்தவனு தூக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ 1 மில்லியனுக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் ப்ரோ, கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு நான் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ஐ காண்ட் ஈவன் பிலீவ் இட் ப்ரோ, ஐ காண்ட் ஈவன் பிலீவ் இட். இங்கெல்லாம் நான் முதல்ல எடுத்துக்கிட்டு இருப்பேன். என்னடா 19 ரூபா தான் கொடுக்குற, யார்ரா நீ அப்படின்ற மாதிரி தாங்க ஈஸி இருக்குது. ஸோ ஓகே, ஏய் போடா, அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நம்ம கேமே முடிச்சாச்சு. ஸோ ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிரெயின் ராட்ஸ்லாம். அப்படி இங்கே பாருங்கள், ஃப்ரீ 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 ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கா அப்படி. டே யார்ரா நீ, 1 கேக்குக்கு இருக்க, 4K 90K. என்ன சொன்னேன் பக்கத்து பேஸ்காரன் தான் பெருசா. என்ன 5 மில்லியன் 2 மில்லியன் மேலே என்ன இருக்குது பார்ப்போமா? இருங்க கைஸ், 3K 1 மில்லியனில் ஒருத்தர் இருக்கான். ஸோ ஓகே 1 மில்லியன்லாம் வச்சுருக்கான், அக்செப்டபிள் தான். மேலே எதுவுமே இல்லை. பக்கத்து பேஸில் ப்ரோ, யார் ப்ரோ இவே ப்ரோ? நானே கொஞ்சம் யார் சாமிவே ப்ரோ? அவன் கியூடியில் ஒரு பிரெயின் ராட் செல் பண்ணிகிட்டு இருந்தான் ப்ரோ. செல்லு வித்துட்டு இருந்தான் கியூடியில். யா சரி விடுங்க, அவன் இந்த கேமில் இல்லை, அவன் கணக்கில் இல்லை, விட்டுருங்க. இது என்ன 1 மில்லியனில் தான் வச்சுருக்கான். ஹே 6 மில்லியன் 9 மில்லியன். இவனோட ஹையஸ்ட் பிரெயின் ராட்டே 1 மில்லியன் தாங்க கைஸ். ஸோ என்கிட்ட இருக்கிறத பார்த்தீங்களா, அப்படி நம்மளை எப்படி அசிங்கப்படுத்தினாடா டே அலிஷ் பிளேயரு. ஓகே இப்போதைக்கு 10 பில்லியன் தானே ப்ரோ உன்ட்ட இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் கியூடியிலே வேணாம் வச்சுருக்கான். இந்த பாருங்கள் 3.4 செல் பண்ணலையா? சாரி எனக்கு தாடா டே, ப்ளீஸா தந்துடுறா, தாடா ப்ளீஸ், கெஞ்சுவோம் கேட்பான். அவர் தராது அவரோட இஷ்டம். ஸோ கேன் யூ கிவ் மீ அப்படின்னு மட்டும் கேட்பாங்க கைஸ். ஸோ அவர் தராதது அவரோட இஷ்டம். ஸோ நான் கேட்குறேன், அவர் தராதது அவரோட இஷ்டம். ஸோ நம்ம ஆக்சுவலி இப்போ கேமை முடித்த மாதிரி தான். ஸோ இன்னும் நான் போனதுனால லாஸ்ட் வரைக்கும் போகலாம். ஸோ இவன் தர மாதிரி தரல, அதனால் நம்ம போயிட்டு நம்மளோட காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்கிரேட் மட்டும் போட்டுட்டு போயிடலாம் ப்ரோ. என்கிட்ட என்ன ப்ரோ 13 பில்லியன் அப்படி தான் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சில விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளோட மாடியை வந்து மேக்ஸ் பண்ணிட்டேன், அதாவது நம்ம பேஸை. அடுத்து கேரியும் மேக்ஸு, ஸ்பீடு மேக்ஸ்லாம் போக முடியாது, இப்போதைக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்களா, அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு பண்ணுறதுனாலே 3 பில்லியன் பக்கத்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கெலாம் நான் என்ன ப்ரோ பண்ணேன். ஸோ ஓகே ஃபஸ்ட்டு இது தெரிக்க விட்டாச்சு. செகண்ட் இதையும் இங்கே பாருங்கள் எப்படி நான் போகிறேன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த பிரெயின் ராட் கேம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 40 மினிட்ஸ் தாங்க வீடியோ வரும். ஏன்னா அதுக்கு மேலெலாம் போகாது வீடியோ, ஏன்னா அப்புறம் ரேஞ்ச் அதிகமாகி உங்களோட டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நான் கட் பண்ணி தாங்க முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம தலை மேலே வந்து மில்லியனர்ன்றாங்க. ஏய் டைமண்ட் டொமினன்ட் ஹையர் சான்ஸ் ஃபார் டைமண்ட் மியூட்டேஷன் பிரெயின் ராட்ஸ். ஓ ப்ரோ இதான் ப்ரோ லக்கு, என்ன லக்குன்றே பாருங்கள், இதான் ஏதோ ஒரு சான்ஸு. ஸோ இந்த சான்ஸில் தான் ப்ரோ நம்ம எதையாச்சும் இதுக்கணும், அடுத்ததுக்கும் போகலாம். நம்மளால் போக முடியும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ போக முடியும்னு நினச்சிட்டு தாங்க வந்திருக்கேன். ஆனால் நம்மளால் இன்னமும் போக முடியல, அதுக்கு அடுத்த உள்ளது. ஆனால் போனேன் கொஞ்சம், நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் லைட்டாக மட்டும் அப்கிரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு இதாக பண்ண முடியும், அதுக்கு மேலே நினச்சாலும் என்னால் பண்ண முடியாது. ஸோ ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி இந்த இடத்துல தான் ப்ரோ ஸ்பீடாக அப்படியே ஒரு மாதிரியே இருக்குது. 360 பண்ணுறேன் பாருங்கள். இது அப்படியே பின்னாடி திரும்பி நான் பார்த்துட்டே ஓடுவேன், பின்னாடி பார்த்துட்டே ஓடுவேன் ப்ரோ. ட்ரேடு என்னமோ எவனோருத்தர் எனக்கு தந்திருக்கான், இருங்க பார்ப்போமா. 375 ரூபா போடாங்கட்டு டிக்ளைன்ரா. அவன் என்ன
இவ்வளோ கேவலமாலாம் ஆனாலும் நினைக்கக்கூடாதியா. 375 ரூபாய்க்கு அவனே அக்செப்ட். ப்ரோ இங்கே பாருங்க, வீம்புக்குனே பண்ணுறாயா? அவன் வீம்புக்குனே பண்ணுறான்டா. இங்கே பாருங்களேன், அவன் என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு 375 வச்சுட்டு என்கிட்ட கேட்டான். நான் வேணான்னு சொல்லிட்டேன். அடுத்து என்கிட்ட வந்து ஒரு கியூடியை வச்சுட்டு கேட்குறான். நான் அக்செப்ட்னு கொடுத்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். உடனே அதை டப்புன்னு மாற்றிட்டான். 375 ரூபா தான்டா உனக்குன்னு. கிண்டல்ன்றேன் பாருங்க. அசிங்கப்படுத்துகிறான் ப்ரோ. அவனை எப்படி ப்ரோ நான் தாண்டுறது? அவனை தாண்டியே ஆகணுமே. ஸோ ஓகே, இப்போ நான் எப்படியாச்சும் நான் தாண்டணும். ஆனால் எப்படி தானே எனக்கு தெரில. ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், என் பின்னாடி இருந்தால் அவன் நினைக்கிறேன். இவன் பேராடா ரோக்ஸ்டி, இல்லை இவன் அலிஷு அவன். ஸோ ஓகே, இதெல்லாம் இப்போல்லாம் நான் தாண்டிடுவேன். இதுக்கப்புறம் உடஞ்சி வரும் பார்த்தீங்களா, இதையும் தாண்டிடுவேன். ஸோ இதுக்கு அடுத்து வரவன் தான் ப்ரோ கடைசியாக வந்தால் தான் விநாயக்கு அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ. ஏய், ஒரு மில்லில் இங்கெல்லாம் ஒருத்தர் இருக்கான், அதனால எனக்கு வேணாம். நான் இவனை தான் கைஸ் போயிட்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கவங்கள தான், ஆனால் என்னால் அதுதான் கைஸ் முடியலை. ஸோ இவன் ஏதாச்சும் கொடுத்தா நல்லாயிருக்கும் ப்ரோ. கியூடி அப்படி வச்சுருக்கான், ஆனால் தரதான் ப்ரோ மாட்டுறான். ஒரே ஒரு பிரெயின் ராட் கொடுத்தாலே போதும் ப்ரோ. நான் திரும்பியும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போயாச்சும் போக முடியுதாடாடி ப்ளீஸ்டா ப்ரோ. நான் லூஸ் மாதிரி பண்ணுறேன் ப்ரோ. போ ப்ரோ. கைஸ், நான் திரும்பியும் இந்த இடத்துக்கு எப்படியோ வந்துட்டேன். ஓடுறா ஒரு நாள் முடியாது என்று ஊரே சொல்லும், நம்பாது. ஒரு நாள் முடியும் என்று நானே சொல்வேன், நம்பு. எக்கத்துக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ, ஒரே ஒரு டிவைன் தான் இருக்குது, அதுவும் 1 மில்லியன் தானா? கைஸ், நான் ஆக்சுவலி இந்த கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் லாஸ்ட் வரைக்கும்லாம் போக முடியாது. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் போயிட்டேன் கைஸ். ஸோ இதுக்கு மேலெலாம் போக வாய்ப்பு இல்லை. அதுக்கு வந்து போகலாம், கண்டிப்பாக போகலாம். ஆனால் கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர் விளாண்டேன்னா கன்ஃபார்ம் இந்த கேம் வந்து முடிச்சிடலாம். அதாவது ஒரு 2 ஹவர் மட்டும், ஒரு 2.5 ஹவர் விளாண்டிங்கனாலே இந்த ஒரு கேமை முடிச்சிடலாம் கைஸ். ஸோ அதான் என்னோட வந்து ஒரு சஜஷன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங் அந்த இது பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஒருத்தவன்ட்ட போயிட்டு கிஃப்ட்டை வேறு கொடுத்துட்டேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி வந்துட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா அதெல்லாம் போய்ட்டு பாருங்கள், ஜாலியாக ஃபன் பண்ணலாம் கைஸ். ஸோ ஓகேங்களா, இதே மாதிரி இன்னும் பல பிரெயின் ராட் கேம்லாம் வரும். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப், லைக் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ இத்துடன் விடைபெறுகிறது நான் உங்கள் கேமிங் கேமர்ஸ். ஸோ பை பை கைஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நான் அது ஒரு வீடியோ அதான் சொல்லிட்டேனோ. ஸோ ஓகே கைஸ், பை பாய். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல எப்படி ஓடிட்டு இருப்பேன், இப்போ எவ்வளோ ஓடுறேன்னு இருந்தேன். இதாங்க கைஸ் நம்ம இந்த 1 மணி நேரம் ப்ளேக்கான அர்த்தமே. ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்படியே பேசிட்டே தான் இருப்பேன். கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆக போகுது. ஸோ இப்படியே நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். சப்ஸ்கிரைப்.